ஹாய் ஆல், வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான ராகி பட்டர் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 85 கிராம் அளவுக்கு வெயிட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சளிச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து ஆற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் நாட்டு சக்கரை, 40 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக 50 கிராம் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டரை வந்து ரொம்ப நேரம் ஹீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த பட்டர் மெல்ட் ஆகிற அளவுக்கு சூடு பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே அந்த உருக்கி வச்சுருக்க வெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நாட்டு சர்க்கரையை வந்து வெண்ணையோடு சேர்ந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க அந்த ராகி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை வந்து ஒரு பால் ஷேப்பில் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த குக்கீஸை வந்து நம்ம குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அது ஃப்ளாட்டாக இருக்க பிளேட்டாக பார்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குக்கி டோவில் இருந்து ஒரு குட்டி சைஸ் மட்டும் எடுத்து அதை நல்லா பால் மாதிரி கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கைக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி சின்னதாக குக்கி ஷேப்பில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க எல்லா மாவையும் அதே மாதிரி அந்த குக்கி ஷேப் கொண்டு வந்து அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது மேலே நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போது ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த குக்கி டோவை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்ததாக குக்கர் ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் மணல் இல்லைன்னா சால்ட் போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு குக்கர் மூடியில் விசில் கேஸ்கட் இல்லாமல் மூடி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அப்படி 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா அந்த மூடி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த குக்கீஸை, அதை எடுத்து இந்த குக்கருக்குள்ளே வச்சுட்டு அதே மாதிரி மறுபடியும் மூடியில் கேஸ்கட்டும் விசிலும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ராகி குக்கீஸ் ரெடி ஆகிடும். பேக் ஆனதுக்கப்புறமா அந்த பிளேட்டை குக்கர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆக விட்டுருங்க. சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கையில் தொட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேட்டில் இருந்து அழகாக குக்கீஸ் வந்துடும் இது மாதிரி. சப்போஸ் உங்ககிட்ட வெயிட் மிஷின் இல்லை மெஷரிங் கப் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் மாவு போட்டிங்கன்னா 1/2 கப் நாட்டு சக்கரை 1/2 கப் உருக்கின வெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்லா சாஃப்டான கிறிஸ்பான ராகி குக்கீஸை நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம்.